ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரியபட்டா ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆஃப் அப்சர்வேஷன் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பாடி. அதில் ஒரு 15 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப வைட் ரேஞ்ச் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதாவது 15 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ரேஞ்ச் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர்ஸ்லேருந்து 12th படித்தவங்கலேருந்து ஐடிஐ படித்தவங்க, கிளர்க்கு, டைப்பிஸ்ட்ஸு, ஜூனியர் சயின்டிஸ்ட், சீனியர் சயின்டிஸ்ட், ஜூனியர் இன்ஜினியர்ஸ், சீனியர் இன்ஜினியர்ஸ், லைப்ரரியன்ஸ், இந்த மாதிரி ஒரு பெரிய 15 லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் செப்பரேட்டாக எலிஜிபிலிட்டி என்ன, யார் அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமா வேணாமா, இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நான் இந்த டாக்குமெண்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஃபுல்லாக டீட்டெயிலாக படித்து பாருங்கள். உங்களுக்கு எது எலிஜிபிளோ அதை ஃபுல்லாக டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, நான் இப்போ ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நான் லைனாக சொல்லிவிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த லிஸ்ட்டு. லெபரட்டரி அசிஸ்டண்ட், ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட், ஜூனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட், இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட், லைப்ரரி சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட், சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட், சீனியர் சயின்டிஃபிக் அசோசியேட், லோவர் டிவிஷன் கிளர்க், அப்பர் டிவிஷன் கிளர்க், அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட், ஜூனியர் ஆஃபீஸர், பர்சனல் அசிஸ்டண்ட், டிரைவர், மல்டிடாஸ்கிங் ஸ்டாஃப். இதுதான் 15. ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன பே லெவலும் அது கூட கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் செப்பரேட்டாக எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது. அதை பார்த்துடலாம் டீட்டெயில்டாக. ஸோ இதுதான் அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. லெபரட்டரி அசிஸ்டண்ட் பே லெவல் 2 தான். அப்படின்னா என்ட்ரி லெவல் ஜாப் தான். ஸோ ரிக்குவயர்மெண்ட்லாம் கம்மியாக தான் இருக்கும்னு நீங்களே புரிஞ்சுக்கணும். 12th படிச்சிருந்தால் போதும். அப்பர் ஏஜ் 27. ஓகே, 12th படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதுக்கு. அடுத்து ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட். இது ஐடிஐ படிச்சிருக்கணும். எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இதில் ஏதாவது ஐடிஐ படிச்சிருக்கணும். ப்ளஸ் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, அதேமாதிரி ஏஜ் 27 years. அடுத்தது ஜூனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட். இது பே லெவல் 4. அதனால் பேச்சுலர்ஸ் கேட்டிருக்காங்க. ஏதாவது நீங்கள் சயின்ஸில் ஏதாவது ஒரு பேச்சுலர்ஸ், ஃபிசிக்ஸோ மேக்ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்றில் படிச்சிருக்கணும். சயின்ஸில் எம்எஸ்சி, பிஎஸ்சி அந்த மாதிரி. ப்ளஸ் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கும் அப்பர் ஏஜ் 27 years. நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட். நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் நிறைய வேக்கன்சியில் பார்த்திங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், அது ஆன் டெபுடேஷன் 2 இருக்கும். அதில் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆன் டெபுடேஷன் கொஞ்சம் சீனியர் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி எதிர்பார்ப்போம். ஸோ இப்போ இது 4th பாருங்கள், இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட் பே லெவல் 5. பே லெவல் 5னா என்னது, கொஞ்சம் நல்ல ஜாப். அப்போனா அதுக்கேற்ற மாதிரி ரிக்குவயர்மெண்ட்டும் அதிகமாக இருக்கும். என்னென்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். டிப்ளமா 3 years படிச்சிருக்கணும். ப்ளஸ் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். என்னென்ன டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், சயின்ஸ் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், அதேமாதிரி எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு. ஆன் டெபுடேஷனுக்கு 2 years ஐடிஐ படிச்சிருக்கணும். ப்ளஸ் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கொடுத்துருக்காங்க. இல்லை அது இல்லாமல் ஆல்ரெடி அப்பயே 4ல் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, டெபுடேஷன்னா கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. சீனியர் பொசிஷனில் இருக்கிறவங்கள எதிர்பார்ப்பாங்க. மேக்ஸிமம் ஏஜும் அதிகமாக இருக்குது, 56 years. நெக்ஸ்ட் ஜாப் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட், லைப்ரரி. இதுக்கு நீங்கள் எந்த சயின்ஸ் டிகிரி வேணால் படிச்சிருக்கலாம். 60% மார்க் எடுத்துருக்கணும். 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். லைப்ரரியனா இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட். சயின்ஸில் ஏதோ ஒரு சயின்ஸ் டிகிரியில் பேச்சுலர்ஸ் படிச்சிருக்கணும். 60% மார்க் வாங்கியிருக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. 6th one. ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கேட்கல, வெறும் டிகிரி மட்டும்தான். 60% மார்க்கு, பே லெவலும் பே 6. ஸோ ரொம்ப நல்ல ஜாபு, ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதுதான் நீங்கள் ஜென்ரலிஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு வேக்கன்சி பார்க்குறீங்கன்னா நீங்கள் இதுக்கு தான் அப்ளை பண்ணணும். 6th one. நெக்ஸ்ட்டு 7th one. அதே தான், பட் சீனியர் பொசிஷன். அடிஷ்னலாக என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி பே 6ல் நீங்கள் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இது பே 7 ஜாப், சீனியர் பொசிஷன். நெக்ஸ்ட் லோவர் டிவிஷன் கிளர்க். 12th படிச்சிருந்தால் போதும். டைப்பிங் ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க. 35 words per minute இங்கிலீஷ், இல்லாட்டி 30 words per minute இன் ஹிந்தி, ஏதாவது ஒன்று. அப்பர் ஏஜ் 27. இது எசென்ஷியல், அதாவது ரொம்ப முக்கியம்னு அர்த்தம். நெக்ஸ்ட் அப்பர் டிவிஷன் கிளர்க். அப்பர் டிவிஷன் கிளர்க்கில் ஆன் டெபுடேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. இதில்
எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அதே தான். 12th படிச்சிருக்கணும், 35 words per minute இங்கிலீஷ், 30 words per minute ஹிந்தி. பட் அது கூடயே 8 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க பே லெவல் 2ல். அதுதான் ஆன் டெபுடேஷன் வந்து எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து நீங்கள் பிகாம் டிகிரி படிச்சிருக்கணும், 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டில் 2 இருக்குது. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஒன்று, ஆன் டெபுடேஷன் ஒன்று. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தா போதும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுவும் வந்து ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லை, நீங்கள் எந்த பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். 11th ஒன், 6th ஒன் ஆல்ரெடி பார்த்தோம், 11th ஒன், இது ரெண்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து அப்ளை பண்ணுங்கள். இதிலே வந்து ஆன் டெபுடேஷன் இருக்குது. ஆன் டெபுடேஷனில் வந்து நீங்கள் ஆல்ரெடி 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜூனியர் ஆஃபீஸர், இதுலேயும் 2 இருக்குது. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், ஆன் டெபுடேஷன். டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு பேச்சுலர்ஸ் டிகிரி இருந்தால் போதும், இதுவும் ரொம்ப நல்லது. ஸோ 12th மார்க் பண்ணிக்கோங்க, 6th 11th 12th மூணுத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே வந்து டெபுடேஷன்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு 6 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் 13th ஒன் வந்து பர்சனல் அசிஸ்டண்ட் வந்து நீங்கள் எந்த டிகிரி வேணால் படிச்சிடலாம், பேச்சுலர்ஸ் டிகிரி. பட் 80 words per minute டைப்பிங் ஸ்கில்ஸ் இருக்கணும். ஓகே, அடுத்து டிரைவர் வந்து நீங்கள் ஸ்கூல் படிச்சிருந்தால் போதும், உங்களுக்கு வெஹிக்கிள் லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் போதும். 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க டிரைவிங்கில். லாஸ்ட் ஒன் வந்து இந்த மல்டி டாஸ்கிங், இதில் வந்து 2 இருக்குது, நான் டெக்னிக்கலில் வந்து உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலில் ஐடிஐ படிச்சிருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், 2மே பே லெவல் 1 ஜாப்ஸ். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஐடியா. நான் சொன்னது வந்து நிறைய பேருக்குல ரெஜிஸ்டர் ஆகாது, ஏன்னா ரொம்ப நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் போட்டு நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக இன்னொரு வாட்டி படித்து பாருங்கள். பிடிச்சிருந்தா அப்ளை பண்ணுங்கள். நான் சொன்ன நம்பர்ஸ் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 6th 11th 12th இந்த 3 ஜாப்ஸும் வந்து ஜென்ரலிஸ்டிக்காக இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை, யாரும் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சது அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஜாப் பே லெவலும் ரொம்ப நல்ல பே லெவல். அப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, எப்போ லாஸ்ட் டேட்டு, என்ன ஏது, எப்படி அப்ளை பண்ணுறது. ஓகே, இந்த ரிட்டர்ன் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 17th October. ஸோ இன்னும் வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் இருக்குது. லேட் பண்ணாதீங்க, இந்த அப்ளை பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக ஆன்லைன் தான், மற்றதெல்லாம் நார்மல் டீட்டெயில்ஸ் தான். செலெக்ஷன் will be done basis ஆஃப் ரிட்டன் டெஸ்ட் எக்ஸாமினேஷன். ஓகே, எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ரெஜிஸ்டர் ஹியர் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்கள் இமெயில் ஐடிக்கு அடுத்து ஒரு 2 நாளுக்குள்ளே மெயில் வரும். அதில் வர ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும். அது அவ்வளோதான் ப்ராசஸ். இதுதான் மெயினான ஐடியா. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா இங்கே ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, recruitments@aries.in. இதில் போய்ட்டு நீங்கள் மெயில் அனுப்பலாம், அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. இதெல்லாமே ரொம்ப நார்மலாக எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லையும் இருக்கிறது தான். மெயினாக அப்ளிகேஷன் ஃபீ நான் சொல்ல மறந்துட்டேன். அப்ளிகேஷன் ஃபீ 500 rupees எல்லாருக்குமே. SC ST டிசேபிள்டு உமன் எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது. மற்றவங்க எல்லாருக்குமே அப்ளிகேஷன் ஃபீ 500 rupees. அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது, ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுங்கள். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வேணும், கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் போடுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.